நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கைதேர்ந்தவராக அதிமுகவுக்கு அதிக சீட்டை ஒதுக்கி சாதகமான நிலையை ஏற்படுத்திட்டாரு. 10 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படின்னு பேசினவங்களுக்கெல்லாம் நான் ஒரு குறிப்பு வச்சிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்துட்டார். ஒரு மாவட்டத்துல 4 தொகுதியை பாஜகவுக்கு, ஒரு தேசிய கட்சிக்கு, அது எந்த கட்சியாவே இருக்கட்டும், 4 தொகுதிக்கு கொடுத்துட்டா அங்க என்ன மிஞ்சும்? அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கணக்குன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம டெபாசிட் இழந்துட்டோம். 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்படி மோசமான நம்ம தலைமையில இந்த அதிமுக இருக்கு. அதனால பாஜகவுக்கு தள்ளி விட்டுருவோம். அவங்க சமத்து, அவங்க சின்னத்துல தானே தோல்வி. நமக்கு மறுபடியும் அதிமுகவுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து டெபாசிட் காலியாகி சிறப்பா சிரித்து சில பேர் கொடுத்துறதுக்கு பேசாம பாஜக கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இப்போ பாஜகவில் தென் மாவட்டத்துல அதிமுகவினர் கொந்தளிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி துரோகம் பண்ணிடக்கூடாது, ஒரு தொகுதி கொடுத்துருக்கலாம், அதிகபட்சமா 2 கொடுத்துருக்கலாம், 4 கொடுத்து எங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கொந்தளிப்புல இருக்காங்க. சரி, புதுக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அந்த வேலையை பண்ணார்னா, மையப்பகுதியா இருக்கக்கூடிய திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வினோதமான செயலை செய்யறார். அப்ப இதுக்கு காரணம் யாருங்க? விஜயபாஸ்கரோட ஆதரவாளர்களே நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு சொல்றாங்க, ஏங்க எங்க ஆளு இப்படி மோசமா இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க, 3 தொகுதியை வாங்க விட்டு கொடுக்கறது எவ்வளவு மோசங்க. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை பாஜக கொடுத்துருக்கு, அறந்தாங்கி பாஜக, புதுக்கோட்டை பாஜக, மீதி 3 தொகுதி திருமயம், ஆலங்குடி, விராலிமலை. ரொம்ப கொடுமையா இல்லைங்க? விராலிமலை ஒரு தொகுதியில தாங்க இவர் ஜெயிக்க முடியும். அதாவது மொத்தமாவே 2016 எல்லா தொகுதியும் தோக்கடிச்சிட்டு தான் மட்டும் ஜெயிச்சாருங்க. 2021 அப்படித்தாங்க ஜெயிச்சாரு. இப்பயும் அந்த வேலையை பண்றதுக்கு நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ரெட்டலை சின்னத்துல தோத்துட்டாங்கன்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால கூட்டணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு விஜயபாஸ்கர் விட்டு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கரோட ஆதரவாளர் அங்க போவர இருக்கிறவங்களே நமக்கு சொல்றாங்க. இப்போ விஜயபாஸ்கர் மேல அங்க உள்ள அதிமுகவினர் வெறுப்பு காலாயிட்டாங்க. ஏன்னா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்கு. உதாரணத்துக்கு நார்த்தாமல ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போட்டி போட வச்சாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில போன தடவை அமமுகவில் லெனின்கிற ஒரு ஓட்டை பிரிச்சார், நாம் தமிழர் கட்சிக்காரவங்க ஓட்டை பிரிச்சாங்க. அதனால சின்னத்துறை வெற்றி பெற்றார். சின்னத்துறையோட தனிப்பட்ட செல்வாக்கோ திமுகவில் செல்வாக்கனாலேயோ அங்க சின்னத்துறை வெற்றி பெறல. திமுக செல்வாக்கு ஓரளவு இருக்கு, ரொம்ப இருக்குன்னு சொல்லிட முடியாது. சின்னத்துறை எம்எல்ஏ வெற்றி பெற்றதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் அமமுகவை சேர்ந்த லெனின் வேட்பாளர் சொந்த கைகாசு போட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நொந்து போய் கடனை அடைக்க வெளிநாடு ஓடி நிலத்தை வைத்து அந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் கட்சியில உள்ளவர்களாலையும் நாம் தமிழர் கட்சியாலையும் தான் சின்னத்துறை ஜெயிச்சார். அவர் 12,000 ஓட்டுக்கு மேல அமமுக வாங்கினார்னா அது தினகரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, லெனின் அவர் கை காசு போட்டு செலவு பண்ணது அப்படியானது இருக்கு. ஏன்னா அவருக்கு 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை முறையா லெனின் கைக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. லெனினே என்கிட்ட தொடர்பு கொண்டு சொன்னார், ஏங்க பணம் கொடுத்ததை ஒரு சில பேர் நாதாரிங்க ஆட்டையை போட்டாங்க, எனக்கு பணம் கைக்கு சேரலைங்க, படுவாய் பேர் அப்படி பண்ணிட்டாங்க, ரெங்கசாமியும் மாவட்ட செயலர் தாங்க காரணம் என்கிட்ட அப்படின்னு கதை ரொம்ப அழுது சொன்னாப்புல. ஆக அப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி பல்வேறு பிரச்சனைகளை அப்ப சந்திச்சிச்சு. அப்ப கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுகவை சார்ந்த நார்த்தாமலை ஆறுமுகம் முன்னாள் எம்எல்ஏவுக்கு கொடுத்துருக்கணும். சூப்பர் மனுஷன், என்ன கொஞ்சம் கோவப்படுவாரு, நாக்கு தொட்டுவார், ஆய் அப்படிம்பாரு, அது இயல்பா உள்ளது தானே, எல்லாத்துக்கும் கோவம் உள்ளது தானே. ஆனா விஜயபாஸ்கரை எதிர்த்து அரசியல் பண்ணிடுவாரோ, ஏன்னா நார்த்தாமலை ஆறுமுகம் 2016 எப்படியா இருந்தாலும் அமைச்சர் பதவி வாங்கிடணும்னு கடுமையா முயற்சி பண்ணாரு, ஜெயிச்சா. 2021 நமக்கு சீட்டு கிடைச்சு அதுலயாவது நம்ம ஆளுங்கட்சி வந்துச்சுன்னா நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு ரொம்ப அவர் போகாத கோயில் இல்லை, நாத்தாமலை மாரியம்மன்ட்டு அப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டாரு. ஆனா எங்க எப்படி வேணுனாலும் அங்க ஒருத்தர் விராலிமலையில இருக்காருல விஜயபாஸ்கர், அவரு முடிவு பண்றதுதான். சரி, 2021 தாங்க போச்சு, 2026 சீட்டு கிடைச்சுன்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில கடுமையா எடப்பாடி பழனிசாமி மூலமா முயற்சி பண்ணாரு. எப்படியா இருந்தாலும் முயற்சி பண்றது
கமிஷனருக்கு புகார் கொடுத்தாலும் ஸ்டேஷனுக்கு, லோக்கல் ஸ்டேஷனுக்கு தானே வந்தாகணும். அதுபோல் நாத்தாமல் ஆறுமுகம் சில பேர்த்த வச்சு மூவ் பண்ணுறத எடப்பாடி பழனிசாமி நோக்கம் பிடிச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தொடராக்கள் பிஜேபி கொடுத்துரு அப்படின்ட்டு பிஜேபி கொடுத்துருன்ட்டாரு. சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கந்தரவக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமிக்காண்டியும் கிடையாது, ரெட்டலை சின்னத்துக்காண்டி. ஏன்னா திமுக பண்ற அநியாயம் அட்டூழியத்துக்காண்டி இவங்க என்ன பண்ணாங்க, அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வகையான ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கம்யூனிஸ்ட்னாலும் தோக்கடிக்கணும், திமுக நின்னாலும் தோக்கடிக்கணும், அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கிராவல் மண் கொள்ளை, அப்புறம் கனிம வள கொள்ளை, வருவாய்த்துறையில் மிகப்பெரிய நில மோசடி, சப்டிஷன் பட்டா மாறுதல், ஏன்னா இந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செய்யறது, வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு, விதைக்கடலை கடத்தி விற்கிறது, கடத்தி தனியாருக்கு விற்கிறது, விவசாயிகள்கிட்டே கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாயிகள்கிட்ட இவங்க வாங்குறதெல்லாம் முறையா டெண்டர் வைக்கிறதுல அது கொள்ளைப்புற வழியா வைத்துறது, எள்ளு உளுந்தம் பயிர், அந்த பயிர் இந்த பயிர், சொட்டாஞ்சோட எல்லாத்தையும் வித்து அடிச்சு அங்க சங்கரலட்சுமின்னு ஒரு அம்மா இணை இயக்குனரா வேளாண்மை துறையில 10 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு 500 கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்கள மேல கூட நம்ம விஜிலன்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இவங்க மாவட்ட செயலர் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களை கையில வச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. ஆளுங்கட்சி நிரந்தரம் இல்லை, மாவட்ட செயலர் நிரந்தரம் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் வேற பதவியோ அல்லது பதவி இறக்கமோ எது வேணாலும் நடக்கலாம். இதை விட கூடுதலான பதவியும் கிடைக்கலாம். அதனால இவங்க ஆளுங்கட்சிக்காரவங்களை போய் பிடிக்கிறாங்கிறதுனால நம்ம பயப்பட போறது இல்லை. நம்ம பத்திரிகை துறைக்கு இதை வச்சு சோறுங்கன்னு கஞ்சி குடிக்கணுங்கிறதுக்காண்டி இல்லை. பத்திரிகை துறைக்கு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரணாக நிற்பதுதான் நம்மளுடைய கடமை. இதை நம்பி நம்ம பொழப்பு நடத்தல. ஆனால் ஏழை எளிய மக்கள் இந்த சங்கரலட்சுமியால் பாதிக்கப்படுகிறார். அந்த சங்கரலட்சுமிங்கிற ஊழல் ராணிக்கு துணை போகிறது திராவிட முன்னேற்ற கழகம். நிறைய விவசாயிகள் கந்தரவக்கோட்டை பகுதியில் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா யாரால, சங்கரலட்சுமிங்கிற ஒரு ஊழல் ராணியால பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த ஊழல் ராணி யாரை போய் நாடி ஓடுறாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களை நாடி ஓடுறாங்க. ஊழல் முறைகேடு விஜிலன்ஸ் மனு இதுல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப பொதுமக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க திமுக மேல. அப்ப திமுகவை வீழ்த்தணும், கம்யூனிஸ்ட்னாலும் கம்யூனிஸ்டை வீழ்த்தணும். அப்படிங்கும்போது அதிமுக நார்த்தாமலை முன்னாள் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா அவருக்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு நினைப்புல எல்லாரும் இருக்கும்போது தான் அதுல பாஜகவை கொடுக்குறாங்க. புரட்சி கவிதாசன்கிறவர் பாஜகவில் நிற்கிறாரு. அவர் ஓரளவு நல்ல மனுஷன் தான். ஆனா நல்ல மனுஷனுக்கு யார் ஓட்டு போடுறா? அவர் சொந்த தொகுதிக்குள்ள வீடு வாங்கி இங்க இருக்கணும், அதெல்லாம் சாத்தியப்பட்டுமா? அவர் இருக்கிறது புதுக்கோட்டையில. நல்ல மனுஷன் தான். சரி, அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில முத்துராஜா 85,802 ஓட்டு வாங்குறாரு. தொண்டமான் 72,801 ஓட்டு வாங்குறாரு. சசிகுமார் 11,503. மக்கள் நீதி மையம் 3,948. தேமுதிக 1,873. கொடுமையை பார்த்தீங்களா? தேமுதிக 1,873. தேமுதிக யாரோட கூட்டணியில் இருந்துச்சு 2021? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல. அப்போ ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு இருக்குங்கிறீங்களா? அந்த ஓட்டெல்லாம் எங்கே போணுச்சு? திமுகவுக்கு பாதி, கார்த்திகை தொண்டைமானுக்கு பாதி போச்சு. அப்ப விஜயகாந்த் பையன் தான் சொன்னாப்லையா அவங்க அம்மாட்ட, அம்மா யாரை வேணாலும் நம்புங்கம்மா, தினகரனை நம்பாதீங்க, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில நமக்கு டெபாசிட் இலக்கு செஞ்சு 1,873 தான், நமக்கு அங்கே ஓட்டு செல்வாக்கு இருக்கு. ஆனா அந்த ஓட்டை பூரா விலை கொடுத்து வாங்கி, ஏன்னா அதே போல டிடிவி தினகரன் கட்சியில் உள்ளவங்க நம்ம தேமுதிக வேட்பாளர் சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடாம அப்படியே இவங்களுக்கு தொண்டைமானுக்கும் முத்துராஜாவுக்கும் விலை போயிட்டாங்கம்மா. அதனால தேமுதிக டிடிவி தினகரன் நிக்கிற பக்கம் நம்ம நிக்க வேண்டாமா, துரோகம் பண்ணிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அந்த வகையில பார்க்கும்போது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இந்த நிலையில இருக்குன்னா, விராலிமலை சட்டமன்ற தொகுதியில விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து அங்க வீரமுத்திரைய சங்கம், தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் கருப்பையா அவர்கள் அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்களை சென்று சந்தித்து கூட்டணியில இணைஞ்சிருக்கார். தென்னந்தோப்பு சின்னத்துல விராலிமலையில விஜயபாஸ்கரை எதிர்த்து களம் காண்கிறார். அப்ப அவர் குறைஞ்சபட்சம் முத்திரையர் ஓட்டுல ஒரு 15,000 ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு, தேவேந்திர உலகளாளர்கள் ஓட்டுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 ஓட்டு, இப்படி என்ன 40,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அப்ப 40,000 ஓட்டை பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தென்னலூர் பழனியப்பன் ஜெயிச்சிடறார். இதுதான் இங்க விஷயம்.
அம்மையார் சின்னம்மா அவர்கள் அதற்கான வழிவகைகளை அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவரையும் வீழ்த்த வேண்டும், எஸ்பி வேலுமணி உட்பட தங்கமணி உட்பட அனைவரையும் வீழ்த்தணும் அப்படிங்கிறது இது பண்ணாங்க. ஆனா இதுல வந்து இந்த அம்மாட்ட சின்னம்மாட்ட நிறைய பேர் தொடர்பு கொண்டு, அம்மா நான் எப்போதும் உங்களுடைய விசுவாசிதாம்மா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பேசியிருக்காங்க. அதுல ஒரு 6 பேர் அடுபடுது. அதை நம்ம சொல்ல விரும்பல, ஏன்னா நேரம் வரும்போது சொல்றோம். ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் சின்னம்மா நீங்க தாம்மா எம்பி எலெக்ஷன்ல அப்படித்தான் சொல்லி இது பண்ணாங்க, நீங்க தாம்மான்னு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து கரை சேராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதிமுக வெற்றி பெறக்கூடிய அத்தனை தொகுதிகளையும், வெற்றி பெறக்கூடிய தொகுதிங்கிறத தாண்டி சாதகமான தொகுதி அத்தனை தொகுதியும் வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க. அதுபோக தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தாமரை சின்னத்துல போட்டிடுது. ஏங்க ஒரு தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டில் அவங்க சின்னத்துல போட்டியிடக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை எங்கேயாவது உண்டா? இந்த கொடுமை எங்கேயாவது உண்டா? இப்ப திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் சின்னத்துல வந்து போட்டு போறேன்னு கருணாநிதி சொல்லுவாரா, தனியரசு சொல்லுவாரா? உதயசூரியன் சின்னத்துல தான் இங்க போட்டிடுவேன்னு சொல்லுவாரு. எவ்வளவு பெரிய கொடுமை! ஏங்க துறை வைக்கோ என்ன பண்ணாரு? திருச்சி எம்பி தலைவர், நான் தீப்பெட்டி சின்னத்துல தான் போட்டிடுவேன், சுயேட்சை சின்னத்துல தான் போட்டிடுவேன், எனக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு, நான் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், எனக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுங்கப்பா, அதுல நான் போட்டி போடணும்னு சொல்லியிருக்கணும். அப்ப அதிமுகவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கும் துரோகம் பண்றாரு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதே அம்மையார் சின்னம்மா அவர்கள் இந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தா இந்த நிலைமைக்கு போகுமா? கன்னியாகுமரியில ஒரே மாவட்டத்துல 4 தொகுதியை பாஜகவுக்கு கொடுப்பாங்களா? பாஜகவுடைய கூட்டணினாலும் பாஜகவுக்கு கொடுப்பாங்களா? புதுக்கோட்டையில 3 தொகுதியை பாஜகவுக்கு அம்மையார் சின்னம்மா அவர்கள் கொடுப்பாங்களா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ராஜன் செல்லப்பாவுல இருந்து, விஜயபாஸ்கர்ல இருந்து, OS மணியன்ல இருந்து, காமராஜ்ல இருந்து, KP முனுசாமில இருந்து, CV சண்முகத்துல இருந்து, நத்தம் விஸ்வநாதன்ல இருந்து, திண்டுக்கல் சீனிவாசன்ல இருந்து, இப்படி பல பேரை தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். அந்த வேலைகளை அம்மையார் சின்னம்மா அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். எது எப்படி பார்த்தாலும் 2021 திமுக 188 சீட்டும், அதிமுக 188 சீட்ல போட்டிட்டு 37% ஓட்டு வாங்கினாங்க. அப்ப அதிமுக 193 தொகுதியில போட்டிட்டு 33% ஓட்டு வாங்கினாங்க. இப்போ ஓட்டுகள் எங்கே பிரியுதுன்னா, விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்கனவே பெரும்பாலானவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான். திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு 2% பேர் இருக்கலாம், அதிகபட்சம் போனா 3% ஓட்டு இருக்கலாம். அதுதான் இப்ப தேமுதிக அங்க தூக்கிட்டாங்க. பாஜகனுடைய நிலைப்பாடுகள், ஆரிய பாப்பார் கூட்டம் தமிழ்நாட்டை துண்டாட நினைத்து பல்வேறு சதி வேலைகளை செய்கிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் திமுகவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனா ரொம்ப மெஜாரிட்டியா 200 சீட்டெல்லாம் திமுக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை வேண்டாம். அது எந்த கட்சியா இருந்தாலும் 200 சீட்டு 180 சீட்டு அப்படிலாம் ஜெயிக்க வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா 2வது முறையாக ஒரு ஆட்சி வரும் பொழுது எப்படியான கோரத்தாண்டவம் இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயம், பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம், சாத்தான்குளம் படுகொலை, அதிமுக வேளாண்மை துறையில பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு, நெடுஞ்சாலைத்துறையில சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்தது, பல தடவை நடந்திருக்கு. அதனால இந்த முறை திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் கூட ஒண்ணு தொங்கு நிலையில கொண்டு வருவாங்க. அதாவது தொங்கு நிலையிலன்னா முன்ன பின்ன கொண்டு வருவாங்க. இல்லைன்னா மைனாரிட்டி அரசா 2006 கொண்டு வந்தது மாதிரி மைனாரிட்டி அரசா கொண்டு வருவாங்க. இப்ப திமுகவில் 9 தொகுதியில 2021 திமுக வெற்றி பெற்றுச்சு. இந்த 6 தொகுதி ஜெயிக்கும், அவ்வளவுதான். 3 தொகுதி திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவாங்க மக்கள். ஏன்னா ரொம்ப மெஜாரிட்டியா கொண்டு வந்தா அப்புறம் ஆட்டம். இப்ப ஆனா இன்னொரு விஷயம், அப்படி நீங்க வந்து மறைமுகமான ஒரு திமுக வந்து ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சுன்னா திமுகவுக்கு நல்லது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாவட்ட செயலாளர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லணும். 2வது, உள்ளடி வேலைகளை மாவட்ட செயலாளர்கள் பார்த்தால் அவருடைய பதவிகளை காலி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு அறிக்கை வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து, திருச்சியில இருந்து பல மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும். தஞ்சாவூர் உட்பட, திண்டுக்கல் உட்பட பல மாவட்ட செயலருடைய பதவி பறிக்கப்படும். ஏன்னா 2021 தன்னலூர் பழனியப்பன் வெற்றி பெற்று விடக் கூடாதுன்னு ரகுபதி வேலை பார்த்தார். ரகுபதி ஆப்போசிட்டா இருந்தார். இங்கிட்டு மாவட்ட செயலர்கள் உட்பட பலர் வந்து ஆப்போசிட்டா தான் இருந்தாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை.
அப்ப மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள் திமுகவில் உள்ளடி வேலை பார்த்தால் அவருடைய பதவி காலியாகும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை திமுக வெளியிடணும். அப்படி அறிக்கையை வெளியிட்டா ஓரளவு மெஜாரிட்டி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவில் திருநெல்வேலூர் பழனியப்பனுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்க போறாங்க புதுக்கோட்டையில விராலிமலை தொகுதியில. அதுபோல திருவரங்கம் தொகுதியில திருச்சி மாவட்டத்தில் பழனியாண்டி எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுறாரு. அவருக்கு எதிராக அந்தநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஆப்போசிட்டா வேலை பார்க்க போறாங்க. அப்படி வேலை பார்த்தா அவங்களுடைய பதவியை காலி பண்ணிடுவேன்னு சொல்லி திமுக உத்தரவிடணும். அதே போல லால்குடி சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்தவர்கள் எதிராக வேலை பார்த்தா அவங்களுடைய பதவியை காலி பண்ணிடுவேன்னு சொல்லணும். அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அவங்களுடைய பதவி காலியாருன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பரஞ்சோதி 2021 போட்டி போடும்போது ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள்லாம் கதிரவன் திமுகவை சேர்ந்தவர்கிட்ட 20 லட்சம் 30 லட்சம் காசு வாங்கிட்டாங்க. இப்பயும் புது கார் வாங்கியிருக்காங்க. சொந்த கட்சிக்காரவங்களுக்கு கார் கொடுத்தது வேற விஷயம். அதிமுக காரவங்களும் 40 லட்சம் ரூபாய் மதிப்புல கார் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுக அதல பாதாளத்திற்கு படுகொலையில போயிருக்கு. அதாவது கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா. அப்ப அதிமுக கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா போயிருக்கு. திமுக மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியா வந்துடக்கூடாது. ஓரளவு ஒரு 130க்குள்ள அடைக்கிறணும். அதுதான் நல்லது. அப்படி என்ன கூட்டணியோட சேர்ந்து 130க்குள்ள அடைக்கிறணுமா, இல்ல திமுகவுக்கு மட்டும் மெஜாரிட்டியா 130 கொடுக்கணும், திமுகவுக்கு 130 கொடுக்கணும். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி பண்ணிடணும். முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமா ஜெயிக்க விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட தயங்கியது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால இப்படியான சூழல் இருக்குது. டிடிவி தினகரன் இந்த தேர்தலில், அந்த 11 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் திருவையாறு ஒரு தொகுதியை எதிர்பார்க்கலாம். ஓரளவு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறே இருக்கு. வேலுக்கார்த்திகேயன் அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் நல்லா பழகக்கூடியவர். அந்த ஒரு தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி 10 தொகுதியும் கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிடும். பாஜக வானதி சீனிவாசன் தொகுதி மாறினாலும் அந்த ஒரு தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாருமே தோத்துருவாங்க. பாஜக 2, அமமுக 1, 3. அதே போல பாமகவில் ஒரு 2 தொகுதி, மொத்தமே எல்லாம் சேர்த்து கூட்டணியில் 5 தொகுதிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள், 4 தொகுதி தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மையார் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக சரியான வேட்பாளரா ஒரு 15 வேட்பாளர் நிறுத்தினாலும் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதியா பார்த்து சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், விராலிமலை விஜயபாஸ்கர், ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா, ஓ.எஸ். மணியன், காமராஜ் இவர்களெல்லாம் வீழ்த்துவதற்கு உண்டான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அதற்கான கலைப்பணிகளை செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சறுக்கலா ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியா வருமா, அல்லது ஓரளவு 130க்குள்ள அடங்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. தினகரன் இந்த அரசியல்ல அவர் எப்படியான சூழலில் திருச்சி மேற்கு தொகுதியில கலப்பணி செய்ய போறாரு. திருச்சி மேற்கு தொகுதியில செந்தில்நாதன் மாவட்ட செயலர் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதனால நேருவின் தூக்கம் தொலைந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. லக்னம் டிவி சேனல்ல தொடர்ந்து அச்சமின்றி சமரசமின்றி நடுநிலையான கருத்துக்களை நம்ம அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். லக்னம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து ஆல்பெட் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். வர்ற மே மாதம் வந்துச்சுன்னா நம்ம லக்னம் டிவி சேனலோட 4ஆம் ஆண்டு துவக்க விழா வைக்க போறோம். அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிற வகையில் லக்னம் டிவி சேனலை அனைவரும் ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.